ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். அப்படியே சூரியன் ஆளுமையோடு இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த கிரியாசக்தி. அந்த கிரியாசக்திக்கு நம்ம அந்த கிரியாசக்தியாகவே இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதி அன்னை. அந்த மாதிரி பெண்கள் அந்த மாதிரி ஒரு ஆளுமை தன்மையோட நேர்மையாக, சூரியன் நேர்மையாக இருக்கும். சூரியன்கிட்ட எந்த ஒரு வித களங்கமும் இருக்கவே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். நேர்மையாக இருக்கும், நியாயமாக இருக்கும். நியாயமான விஷயங்களுக்கும் நேர்மையான விஷயங்களுக்கும் தான் அன்னை துணை போவாங்க, சூரியனும் துணை போகும். அதனால் ஒரு ஜாதகத்தில் சூரியன் நல்லா இருக்கவங்க நேர்மையானவங்களாக இருப்பாங்க, நியாயவாதிகளாக இருப்பாங்க. எந்த ஒரு இடத்துல தப்பு நடந்தாலும் அதை தட்டி கேட்குறவங்களா இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதே போல் யாரும் தன்னை கட்டுப்படுத்த முடியாதவங்களா இருப்பாங்க. இப்போது அவங்க வீட்லேயே அவங்க ஹஸ்பண்ட் இருக்கார், அவங்க ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் சூரியன் வளத்தன்மையோடு இருக்குது அப்படின்னா அவங்க ஹஸ்பண்ட், அவங்க கணவரோட அது சரியாக இருந்தால் கேட்பாங்க. இப்போ கணவர் தான் சொல்கிறாரு ஒரு விஷயத்தை அப்படின்னா அந்த விஷயம் கரெக்டாக இருக்கணும், அவங்க நியாயம் இருக்கணும் அதில். அப்போது அந்த விஷயத்த அவங்க சரின்னு கேட்டுக்குவாங்க. ஆனால் ஒரு நியாயமில்லாத விஷயத்த அவங்க கணவரே சொன்னால் கூட அவங்க அதை ஏற்றுக்கவே மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இது ஆண்களுக்கும் பொருந்தும். அதே போல் ஒரு நியாயமான விஷயத்துக்கும் அவங்க சரின்னு கேட்பாங்க. ஆனால் இவங்களை சிறுமைப்படுத்துகிற மாதிரியோ அல்லது அவங்கள கேவலப்படுத்துகிற மாதிரியோ ஒரு விஷயத்தை அவங்க பண்ணும்போது அதை ஏற்றுக்கவே மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இது ஒரு ஜோதிடராக நான் சூரியனுக்கு இந்த சூரியன் நல்லா இருக்கிற ஜாதகம் இப்படி இருக்கும் அப்படின்னுலாம் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் ஒரு பெண்ணாக நான் என்ன சொல்வேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த நவராத்திரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம சாமி கும்பிடுறோம், தைரியத்தை வரவழைச்சிக்கிறோம். பார்வதி தேவியை முன்னுதாரணமாக வச்சு அந்த அம்மா கொடுக்குற சக்தி, சூரியனோட சக்தி எப்படி இருக்கும், அந்த பெண்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்களே உங்களுக்கு வளர்த்திக்கணும், நீங்களே உங்களை பூஸ்ட் பண்ணிக்கணும். அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு சிறுமை உங்களுக்கு நடக்குது, உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அதுக்கு கேள்வி கேட்டு பழகுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது செய்யாதீங்க, இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது எனக்கு பிடிக்கல, என்னோடய வாழ்க்கையில் இந்த மாதிரி நடக்கிறத நான் விரும்பலை, எனக்கு இஷ்டம் இல்லை, இந்த மாதிரி நடத்தாதீங்க அப்படின்னு சொல்லி மூஞ்சிக்கு நேராக, சூரியன் எப்படி அடிக்குது மூஞ்சிலே அந்த மாதிரி மூஞ்சிக்கு நேராக எனக்கு இது பிடிக்கல, இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களை யாரும் சிறுமைப்படுத்தணும் அப்படிங்கிற தைரியம் கூட அவங்களுக்கு வராது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? எனக்கு இப்படி தைரியம் எனக்கு இந்த மாதிரி வரலையே மேடம், நான் எப்படி பெரியவங்களை எதிர்த்து பேசுறது, அந்த மாதிரி நமக்கு சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுக்கலையே, பெரியவங்களை எதிர்த்து பேசுகிறத பற்றி நமக்கு சொல்லி கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுச்சு. அப்படி நீங்கள் என்ன கேட்குறீங்க அப்படின்னா அப்போது காலகாலத்துக்கும் ஒருத்தர் உங்களை கேவலப்படுத்தினாலோ இல்லை சிறுமப்படுத்தினாலோ நீங்கள் பேசாமையே இருக்க போகிறீங்களா? வாழ்நாள் முழுக்க அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பேசாமையே இருப்பீங்களா? அது ரொம்ப தப்பாயிடும். ஓகேங்களா? அதனால் நீங்கள் கரெக்டாக இருங்க. எந்த தப்பும் உங்கள் மேலே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு இது பிடிக்காது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக அவங்கக்கிட்ட எடுத்து சொல்லணும். ஓகேங்களா? எதிர்த்து பேசணும், சண்டை பிடிக்கணுங்கிறது இல்லை, எடுத்து சொல்லணும். இது எனக்கு ஒத்து வரல, எனக்கு இது பிடிக்கல, நான் இது செய்ய மாட்டேன் அப்படிங்கிறதையெல்லாம் நீங்கள் உங்களுக்கு எடுத்து சொன்னீங்க அப்படின்னா அவங்களுக்கும் இவங்க இதுக்கு ஒத்து வர மாட்டாங்க. டெய்லியும் கோயிலுக்கு போகிறேன், நான் பார்வதி அம்மா அப்படின்னா அவங்க சூரியனுடைய தோன்றல், அந்த சாமியை நம்ம கும்பிட்டோம் அப்படின்னா நமக்கெல்லாம் நல்லது நடந்துரும் அப்படிங்கிறது கிடையாது. அந்த சாமியை நீங்கள் கும்பிட்டு உங்களுக்குள்ள ஒரு வலிமையை வளர்த்திட்டு, ஒரு நேர்மையை வளர்த்திட்டு அதுக்கப்புறம் அந்த ஆட்களோட அவங்கள உங்களோட ஆளுமைக்குள்ளே கொண்டு வரணும். ஓகேங்களா? அதுதான் கடவுள் உங்களுக்கு செய்யுமோ தவிர, நான் சாமியை போய் கும்பிட்டு வந்துட்டேன், சாமி பார்த்துக்கும், சாமி கேட்கும் அப்படின்னலாம் நினைக்காதீங்க. கடவுள் உங்களுக்கு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு உங்களுக்காக மட்டும் அவங்க இல்லை. ஓகேங்களா? அவங்க உங்களுக்காக ஒரு விஷயத்த உங்கள் வீட்டில் இருக்க பிரச்சனையை தீர்த்து வைக்கிறவங்க கிடையாது. சரியா? உங்களுக்குள்ளே வருவாங்க. அவங்க உங்களுக்குள்ளே உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுப்பாங்க. கடவுள் அதுதான் செய்யும். நீங்கள் டெய்லி கோயிலுக்கு போகிறீங்களா?
கும்பிடுறீங்களா, வீட்டுக்கு வந்து உங்களுக்கு பிரச்சனை தீர மாட்டேங்குது. ஆனால் நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க, சாமி வரும், சாமி வந்து இவங்களை கேள்வி கேட்கும், சாமி வந்து இவங்களுக்கு பிரச்சனை பண்ணும், அப்படி நினைக்காதீங்க. நீங்கள் தான் அங்கே போனீங்கல்ல, அந்த அம்மாவோட வரத்தை மொத்தமும் வாங்கிட்டீங்க, அப்போ நீங்கள் தானே அந்த தெய்வம். புரியுதா? நீங்கள் இப்போது உங்ககிட்ட உண்மையான நேர்மையும் நியாயமும் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த தெய்வமாகவே மாறிடுவீங்க. உங்கள் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த தெய்வமாக மாறிடுவீங்க. நீங்கள் வீட்டுக்கு வர்றப்போ ஒரு பார்வதி தேவியாக தான் வருவீங்க, ஒரு வாராகி அம்மனாக தான் வருவீங்க, ஒரு ஓம் சக்தி அம்மனாக தான் வருவீங்க. வீட்டுக்கு வந்து அங்கே உங்களுடைய வலிமையையும் உங்கள் நேர்மையும் உங்கள் ஆளுமையும் நீங்கள் காட்டணும். இது நான் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லணும். இப்போது ஒரு கணவர் அடிக்கிறார் உங்களை அப்படின்னா எவ்வளோ நாள் அடிப்பார்? ஓகேங்களா? எவ்வளோ நேரம் அடிக்க முடியும்? ஒரு நேரம் கையை நீட்டி தடுங்க, ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி நான் அம்மா எனக்கு என்ன பண்ணுவேன், நான் எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்குறீங்கள, அந்த பிரச்சனை உங்ககிட்ட தான் இருக்குது. அதை தீர்க்கிற வழி அப்படிங்கிறது உங்ககிட்ட தான் இருக்குது. யார் வந்து உங்கள் பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்க? கடவுளும் வராது. இந்த மாதிரி எங்ககிட்டையெல்லாம் கேட்குறீங்கள, எங்களாலையும் வர முடியாது. உங்கள் பிரச்சனையை தீர்த்துக்கிற சொல்யூஷன் அப்படிங்கிறது உங்ககிட்ட தான் இருக்குது. புரிஞ்சதுங்களா? உங்கள் தைரியத்தை வளர்த்திக்கங்க. இப்போது நவராத்திரியுடைய முதல் நாள் பார்வதி தேவியோடது. அந்த பார்வதி தேவிக்கு உகந்த சூரியன் அப்படின்றது வலிமை, நேர்மை, ஞானயம், ஆளுமை, தன்மை. இப்போ நீங்கள் அந்த சாமியை கும்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதெல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் போய் கேட்கணும். கும்பிட்டு தைரியமாக சாமியை கையில் துணைக்கி வச்சுட்டு தைரியமாக நீங்கள் கேட்கணும், நீங்கள் பேசணும். அதுதான் நீங்கள் அவங்கள உங்கள் ஆளுமைக்குள்ளே நீங்கள் அவங்களையெல்லாம் கொண்டு வரணும். ஓகேங்களா? இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சு போயிடும். ஓகேயா? என்ன நடந்துக்கிட்டு இருக்கோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் முழுமையாக தீரணும் அப்படின்னா நீங்கள் அந்த பெண் சக்தி வடிவமாக மாறணும். ஒரு வாராகியை கும்பிடுறீங்கன்னா வாராகி தாயாக மாறிடுங்க. ஒரு பண்ணாரி அம்மனை கும்பிடுறீங்கன்னா அவங்களா மாறிடுங்க. புரிஞ்சுதா? நீங்கள் தான் தாய், நீங்கள் தான் கடவுள், எல்லாமே நீங்கள் தான். அந்த சக்தி வடிவம், அந்த பார்வதி தேவியை உங்களுக்குள்ளே கொண்டு வாங்க. கொண்டு வந்து உங்களுக்கு நடக்கிற பிரச்சனைகளுக்கு நீங்களே தீர்வு பண்ணிக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதை விட்டுட்டு நான் அம்மா வரும், ஒரு நாள் அம்மா வந்து கேள்வி கேட்கும், நான் கும்பிட்ட கடவுள் என்னை கைவிடாது, நான் கும்பிட்ட சாமி ஒரு நாள் வரும், வரவே வராது. புரிஞ்சதுங்களா? நீங்கள் தான் அந்த கடவுள், நீங்கள் தான் அந்த சக்தி. ஓகேங்களா? நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை நீங்களே தெய்வத்தோட துணையை, தெய்வத்தை மனசில் வச்சுக்கிட்டு நீங்களே உங்கள் பிரச்சனைகளை தீர்த்துக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தீர்த்துக்கங்க. நாளைக்கு பதிவுலையும் நம்ம பார்வதி தேவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.